ஆர்பி சௌத்ரி. இந்த பேர் சாதாரணமான பேர் கிடையாது. ப்ரொடியூசர்னு தெரியும். ட்ரிபிள் டி படத்துல ஜீவா அவங்க அப்பாவை மேடையில் ஏற்றிருப்பாரு. பெரிய ப்ரொடியூசர், அவரோட பிளெஸிங்ஸ் இங்கே கிடைக்கட்டும்ட்டுன்னு. ஆனால் அந்த ஒரு மீட்டிங் அவருடைய கடைசி மீட்டிங்காக இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக இந்த பேரை கேட்கும் போது யார் இவர், நம்ம ஊர் மாதிரியே இல்லையேன்னு தோணலாம். இவருடைய தாயகம் ராஜஸ்தான். ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்திருக்காரு. நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய அறிமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நிறைய பேர் இவரால் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ போடும்போது பார்க்கறதுக்கெல்லாம் சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஆர்பி சௌத்ரி அப்படின்னு சொல்றது ஒரு தமிழ்நாட்டின் அடையாளம். ஏன்னா அவர் அவ்வளோ படங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி அவங்க 2 பேருடைய பசங்களும் நல்லா சாதுவாக இருப்பாங்க. சினிமாவில் ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் ராஜஸ்தான்காரர். அதை விட முக்கியமான விஷயம், இவருடைய ஒய்ஃபை முதல் மனைவியை அவர் வெளியில் காட்டினதே கிடையாதுங்க. அவங்க முதல் மனைவி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானை சேர்ந்தவங்க. ஜித்தன் ரமேஷ் அவர்களுடைய தாயார். வெளியில் பெருசாக வந்ததே இல்லை. எப்போ அவர் வெளியில் காட்டுவார்னா ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறமா ஜித்தன் ரமேஷ் ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்குவார். அதில் தான் காட்டியிருப்பாங்க. பெருசா முதல் மனைவியோட வெளியில வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஜீவாவுடைய தாயாரோட பெருசா வெளியில வந்திருப்பாரு. உண்மையே சொல்லணும்னா ஜீவாவுடைய பெயரே அமர் தான். படத்துக்காக தான் ஜீவான்னு மாத்திருப்பாங்க. அண்ட் இவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுல இருந்து நம்ம மனதுல ஒரு நீங்காத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபன். ஸோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா படங்களுமே சிறப்பா இருக்கும். இவருடைய அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டும் கூட. ஆனா பெருசா தன்னுடைய மகனுக்கு, 2வது மகனுக்கு அவர் கொடுத்துருப்பாரான்னு கேட்டா கிடையாது. ஆர்கானிக்கா ஜீவாவுடைய வெற்றி அமைஞ்சிருச்சு. ஜித்தன் ரமேஷ் பாத்தீங்கன்னா தெலுங்குல ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடக்ஷன்ல ஆரம்பிச்சு அவருக்குன்னு நிறைய சப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. தென் அவரால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஃபீல்டில் நிற்க முடியல. ஆனா ஜீவாவால் இருந்திருக்குன்றதான் பெரிய விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவர் இறந்து போனது அகால மரணம் தாங்க. அதாங்க வருத்தமான ஒண்ணு. ஏன்னா இவர் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. விஜய்ல இருந்து நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க. அவ்வளோ அழுவாரு ஜீவா. அதை நம்மளால பார்க்கவே முடியாது. என்னடா அதுன்ற லெவலுக்கு இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்களேன். பல வருஷமா ஃபார்ம் அவுட் ஆயிருந்திருப்பாரு. ட்ரிபிள் டின்ற படம் வந்து ஜீவாவுக்குன்னு ஒரு பெயரை கொடுத்துருச்சு. அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிது மேடையில. தென் இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. நார்மலாக இல்லாமல் ஆக்சிடென்ட்னா எப்படி இருக்கும்? இந்த ஃபீல் தான் ஜீவாவுக்கு இருந்துட்டு இருக்கும். இப்போ ஆர்பி சௌத்ரி அவர்களை பற்றி சொல்லணும்னா தமிழில் புது வசந்தம் படம் தான் அவருக்கு பெரிய பீக்கை கொண்டு போய் விட்டது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வெற்றி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கக்கூடிய ஒரு நபர். நிறைய புதுமுக அறிமுகங்கள் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க லைஃப்பை வந்து பிரைட் ஆக்கின ஒருத்தர். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.